ஜெர்மனியிலிருந்து விடுமுறைக்காக யாழ்ப்பாணத்திற்கு சென்ற ஒருவரால் குடும்ப வன்முறை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இளைஞன் ஒருவரை 10 பேருடன் சேர்ந்து ஜெர்மன் பிரஜை மூர்க்கத்தனமாக தாக்கியதில் அந்த இளைஞர் படுகாயங்களுடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஈச்சமோட்டை பகுதியைச் சேர்ந்த நபர் ஜெர்மனியிலிருந்து விடுமுறையை கழிப்பதற்காக யாழ்ப்பாணத்திற்கு திரும்பியுள்ளார். அவர் தனது சகோதரி குடும்பத்தினருடன், குறிப்பாக சகோதரியின் கணவருடனும் முரண்பட்டுள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினமான திங்கட்கிழமை ஜெர்மனியிலிருந்து சென்ற நபர் தனது சகோதரன் மற்றும் நண்பர்கள் என 10 பேருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார். அவ்வேளை ஏற்கனவே தன்னுடன் முரண்பட்ட சகோதரியின் கணவரது நண்பர் அவ்வழியை சென்றுள்ளார். அவ்வேளை போதையில் இருந்த அந்த கும்பல் அந்த இளைஞரை வம்புக்கு இழுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டது. பின்னர் அவர்கள் அந்த இளைஞரை மண்வெட்டியின் பிடி மற்றும் கூரிய ஆயுதங்களால் மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்து இளைஞரை அயலவர்கள் மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கொண்டு சென்று சேர்த்துள்ளனர். இந்த தாக்குதல் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் தாக்குதல் நடத்திய 11 பேரும் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜெர்மனியிலிருந்து வந்த நபர் மீண்டும் அந்நாட்டுக்கு தப்பிச் செல்லாதவாறு தீவிர விசாரணைகளிலும் நடவடிக்கைகளிலும் போலீசார் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர்.